ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திர ராஜா, நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ நாங்கள் இஸ்ரவேல் ஆண்டவர் ஜெபக்குழுவிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அன்பார்ந்த மக்களே, அன்பு மக்களே, அன்பு உறவுகளுக்கு இதோ இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், பிதாவானவர் மோசேவை அழைத்தது போல, தாவீதை அழைத்தது போல, ஆபிரகாமை அழைத்தது போல எங்களையும் அழைத்து ஜெபிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார், சித்தமாயிருக்கிறார். அவர் அழைத்ததால் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உலக மக்களுக்காக ஏறெடுக்கிறோம். உலகம் முழுவதுமாய் எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். கஷ்டப்படுறவர்கள், உலகத்தில் எத்தனையோ மக்கள் வேதனை விட்டு, ஐயோ எங்களுக்கு மீட்பு கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா, அப்பா இந்த உலகத்தை படைத்தவரே எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, எங்களை கை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுகிற மக்கள், பணம் இல்லாமல் தற்கொலைக்கு செல்லுகிற மக்கள், இப்படி ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இறைவனை தேடி அலைகிற மக்கள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஆவதற்காக இந்த உலகத்தை படைத்தவரை நோக்கி தேடுகிற மக்களுக்காக, இந்த உலகத்தை படைத்தவரை நோக்கி தேடுகிற மக்களுக்காக அவர்களுக்கு பரிந்துரை, அவர்கள் செய்த தவறுகள் இன்னதென்று அறியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படைத்தவரிடத்தில் கேட்பதற்கு தவிர அவர்களுக்கு வழி தெரியாமல், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, நமக்கு யாராவது இந்த நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்களா என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அப்பா எனக்கு இவ்வளோதான் காலமா, இனி இருக்கிற காலத்தில் நான் விடிவே இல்லையா எனக்கு என்று சொல்லி எதிர்பார்க்கிற மக்கள், அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் தகப்பனார் இயேசுவை இந்த உலகத்திற்கு இதோ என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி அடையாளம் படுத்தினவர். யோர்தான் ஆற்றங்கரையில் இயேசுநாதரை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னவர். இதோ தாகூர் மலையில் உருமாறியவரை அப்பா இதோ இந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர். அப்பா இதோ இந்த உலகத்தில் இயேசுநாதரை ஆண்டவரே உலக இரட்சகராக, உலக மீட்பராக, உலகத்துடைய அரசராக, இந்த உலகத்துக்கு அரசராக ஆண்டவரே அவரை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, இதோ மறைவாய் இருந்து கொண்டு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் உதவி செய்து கொண்டே இருக்கிறீர். எப்படி அவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி அழைத்து உங்ககிட்ட உதவி கேட்டு ஆண்டவரே உயிர் இழந்தவர்களை உயிரோடு மீட்டு எடுத்தார். வியாதிப்பட்டவர்களை குணப்படுத்தினார். கண் தெரியாதவர்களை கண் பார்வை கொடுத்தார். வாய் பேச முடியாதவர்களை, ஊமைகளை அவர்கள் வாய் பேசுவதற்கு செயல்படுத்தி கொடுத்தார். பிணியுற்றிருந்தவர்களை எல்லாம் குணப்படுத்தினார். அதே போல இன்றளவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்த பின்பு அவர் இந்த உலகத்திற்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். மறைவாய் இருந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். மக்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு, அப்பாவை நோக்கி ஜெபிக்க ஆண்டவரே சித்தமாய் இருக்கிறார்கள். ஆவியானவரே இதோ நீங்க அழைத்தவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு முன்னுரிமையை கொடுத்துருக்கிறீங்க. அப்பா என்று அழைப்பதற்கு எங்களுக்கு முன்னுரிமையை கொடுத்துருக்கிறீங்க. அந்த முன்னுரிமையை கொடுத்ததால உங்ககிட்ட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தர் நீர் பரலோகத்தில் கெருபன்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவர். கெருபன்கள் உம்மை போற்றி புகழ ஆராதிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தை நாங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த உலக உருண்டைய நீங்கள் கையில் எப்படி வச்சிருப்பீங்கன்னு நாங்கள் பார்த்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறோம். அந்த உலக உருண்டை பிரபஞ்சத்தில் தனிமையில் சுற்றிட்டு இருக்குது. அந்த உலகத்தை உருண்டைய நீங்கள் கையில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதை நாங்கள் கண்ணால் பார்க்குறோமப்பா. ஆவியானவரே தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தவரே, அப்பா ஆதாமை வழி நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா ஆபிரகாமை வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலக மக்களை ஆண்டவரே பைபிளில் சொன்னது போல 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்னீங்க, இதோ சாத்தானை நான் கட்டி போடுவேன், 1000 காலத்து ஆட்சியை இயேசுநாதருக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்க பிசாசை கட்டி போடுறது, பிசாசை கட்டி போட்டுட்டீங்க, இனி இயேசுநாதருடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு எப்போ வரப்போகுது என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அவருடைய ஆட்சி, அவர் உலகத்துக்கு வந்து அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் உங்கள் உதவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உதவியை பெற்றுக்கொண்டு செஞ்சு கொண்டுட்டு தான் இருக்கிறாரப்பா. தயவு செய்து அவருடைய அந்த ஆட்சியை முழுமையாக எங்களுக்கு செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.